ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வஜ்ரகோஷம் அதாவது சிம்ம வாகினின்னு என் பெயரை சொல்லி செல்லமாக அழைக்கும் உனக்காகவே உன் வாழ்க்கை நீ சந்தோஷமாக வாழும்படி செல்வ வளத்தை கொடுக்கதான் இந்த எண்ணெய் தொட சொன்னேன். என்னையே வணங்கும் உனக்கு இனி வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். உன் நல்ல மனசை மற்றவங்க புரிஞ்சுக்கலன்றதுக்காக நீ வருத்தப்பட வேணாம். உன் கண்ணீரும் எனக்கு தெரியும், உன் மனசில் நீ யோசிக்கிற விஷயத்தை பற்றிய கவலையும் எனக்கு தெரியும். இப்போது நீ சுமந்துக்கிட்டு இருக்க பாரத்தை எல்லாம் இந்த வராகி அம்மா இறக்கி வைக்க தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக உன் வறுமையையும் பாரத்தையும் போக்கி உனக்கான வளமான பலமான செல்வ செழிப்பை இந்த வராகி அம்மா கொடுக்குறேன். நீ எப்போதும் பொறுமையோடு இரு, அதே நேரத்தில் நேர்மையோடவும் வாழணும் என் செல்லமே. நான் காட்டுற பாதை இப்போது உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அதுதான் உன்னை வெற்றியின் உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதுக்காகவும் பயப்படாத. என் அருள் நிச்சயம் உன்னை பாதுகாக்கும். தாமதமான விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷ கதவை நான் திறக்க போகிறேன். எப்போதும் எல்லாமே சரியாயிரும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட உன் முயற்சிகளில் நீ உறுதியாக இரு. இந்த வராகி அம்மா நானே உனக்கு இருக்கும் தடைகளை எல்லாம் அகற்றி உன் வாழ்க்கையில் வெற்றி ஒளியை கொண்டு வந்து சேர்க்குறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்படாத. என் அருளின் மூலமாக நீ வாழ்க்கையை ஜெயிக்கலாம் என் செல்லமே. நீ அமைதியாக மனசில் சுமந்துக்கிட்டு இருக்க அத்தனை விஷயங்களையும், நீ வருத்தப்படும் கஷ்டங்களையும், உன் மன பாரத்தையும் இந்த வராகி அம்மா நன்கு அறிவேன். மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்கல, அதை பற்றி நீ கவலைப்படாத. உன்னை சரியாக முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகி அம்மா உன் கூடவே இருக்கேன்ற நம்பிக்கையோட கொஞ்சம் பொறுமையாக இரு. தடைப்பட்ட காரியங்களும் தாமதமான விஷயங்களும் இனிமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கைக்கு அமைதியும் உனக்கான நல்வழியையும் காட்ட இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் எதிர்காலம் மகிழ்ச்சி காலமாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா அதிசயத்தை நிகழ்த்திடுறேன் செல்லமே. இப்போது நீ சந்திக்கிற சோதனைகளும் உன் வாழ்க்கையில் இருக்க வேதனைகளும் கூட கூடிய சீக்கிரம் உனக்கான வெற்றியை கொடுக்க தான் போகுது. முதல்ல எந்த விஷயத்தையும் நினச்சி பயப்படுறத முதல்ல நிறுத்திட்டு துணிச்சலோட தைரியமாக இரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக பாதுகாப்பலாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் நான் உன் கூடவே வந்து உனக்கான நல்வழியை திறந்து காட்டுறேன். என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். நீ செய்கிற முயற்சிகளில் உண்மையாக இரு. எந்த விதத்திலும் நீ தோற்று போக நான் விட்டுட மாட்டேன். தாமதமான விஷயங்களை சேர்த்து சரியான விஷயங்களையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உனக்குரிய வெற்றி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரதான் போகுது. நீ எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம். நீ போதும் பாதையில் இருக்கிற தடைகளையெல்லாம் அகற்றி என் அருளால் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். இத்தனை நாளாக நீ பொறுமையாக காத்திருந்தது வீண் போகாது. உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா வந்துட்டேன்னு நினச்சிக்கோ. இனிமே உன் நம்பிக்கைக்கும் நல்ல மனசுக்கும் ஏற்றார் போலவே நான் உன் வீட்டில் அமைதியை நிலைக்க செய்கிறேன். உன் உழைப்புக்கான நல்ல பலன் உனக்கு கிடைக்கும். உன்னை தேடி நல்ல வாய்ப்புகளையும் கொண்டு வந்து சேர்த்துறேன். என் அருளால் நீ போகும் பாதையை நான் பிரகாசமாக மாற்றி காட்டுறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. நான் உனக்கு கொடுக்க போகும் ஆசீர்வாதம் நீ இழந்த அனைத்தையும் விட உயர்ந்ததாக சிறந்ததாக இருக்க போது. நீ செய்கிற முயற்சிகளில் எல்லாம் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வளத்தையும் நலத்தையும் செல்வ செழிப்பையும் கூட அள்ளி கொடுக்குறேன். உன்னை பார்த்து பொறாமைப்படும் மனிதர்களை நினச்சி கவலைப்படாத. என் அருள் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். துணிச்சலோடு தைரியமாக உனக்கான பாதையில் நீ போய்கிட்டே இரு. தடைகளையெல்லாம் படிக்கற்களாக மாற்றி உன் வீட்டில் மகிழ்ச்சியும் பலமும் பெருகும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினச்சும் கலங்கவோ குழம்பவோ வேண்டாம். உன் மனக்குழப்பங்களை எல்லாம் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொண்டு வந்து தரப்போகிறேன்.
உனக்காக நான் இன்னும் சிறந்த கதவுகளை திறந்து வைக்கிறேன். அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு நீ மனம் தளர்ந்து போக வேண்டாம். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். தினமுமே உன்னால் முடிஞ்ச நல்ல செயல்களை செய். நீ செய்யும் நற்செயல்களுக்கு ஏற்ற பலன் நல்லபடியாக உனக்கு கிடைச்சே தீரும். நம்பிக்கையோட முன்னேறு. வெற்றியும் அமைதியும் உன் வாழ்க்கையில் எப்போதும் நிலச்சி இருக்கும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன் என் செல்லமே. நீ அமைதியாக செஞ்ச ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் இந்த வராகி அம்மா கணக்கு வச்சிருக்கேன். கண்டிப்பா நம்பிக்கையோடு வாழும் உனக்கு எல்லா விதத்திலும் நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் கண்ணீரை தொடச்சி கவலைகளை போக்கி உனக்கு வழிகாட்டும் ஒளியாக இந்த வராகி அம்மா இருப்பேன். நீ பொறுமையோடு இரு. கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. என் அருள் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு வழிகாட்டும்படியாக இந்த வராகி அம்மா செய்கிறேன் என் செல்லவே. ஒரு சில மனிதர்கள் நீ செய்கிறத பார்த்து அப்படியே அவங்களும் செஞ்சு நீ வாங்குறதையெல்லாம் பார்த்து அவங்களும் வாங்கி உன்னை போலவே வாழணும்னு ஆசைப்படலாம். ஆனால் ஒன்று, நீ செய்கிறத அவங்க செய்யலாம். நீ வாங்குறது மாதிரியே அவங்க வீட்டுக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் பொருட்களை வாங்கலாம். ஆனால் உன்னுடைய குணத்தையும் உன்னுடைய தனித்துவத்தையும் அவங்களால ஒருபோதும் பெற முடியாது. உன்னுடைய குணத்துக்கும் தனித்துவத்துக்கும் தானே நீ நல்ல வாழ்க்கையை வாழ்கிறாய். உனக்கான நல்ல வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இந்த வராகி அம்மாவும் அமைச்சு கொடுக்க போகிறேன். உன் நல்ல மனசுக்காக உனக்கான நன்மைகளை நீ பெற தயாராகு. அடுத்தவங்க இப்படி பண்ணுறாங்களேன்னு யோசிச்சு நீ மன அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டாம். நீ எப்போதும் நீயாகவே இரு. வாழ்க்கையில் யாரையுமே ஏளனமாக இழிவாக பார்க்க வேண்டாம் என் செல்லமே. அடுத்த நொடி உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான விஷயங்கள் 1000 இருக்கலாம். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சு நீ வருத்தப்படாதே. உன் பலத்தை இன்னும் பலமாக்கி உன் பலவீனத்தை எல்லாம் நான் துவண்டு போக செய்கிறேன். உன் பலவீனத்தை முடக்கி அழித்து ஒன்றுமில்லாததாக ஆக்கி உனக்கான பலத்தை இந்த வராகி அம்மா அதிகரிக்க போகிறேன். உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, உனக்கு பெருசாக மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு நீ வருத்தப்படாத. இன்னைக்கு உன்னை அலட்சியப்படுத்தும் மனிதர்கள் நாளைக்கு நீ எப்போ வருவன்னு காத்திருக்கும் சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். உன்னை நிரூபிப்பதற்காக நீ யாரிடமும் போய் வாதாட வேண்டாம். அமைதியாக உழைச்சிக்கிட்டே இரு. வார்த்தைகளை விட இங்கே வெற்றி தான் உறக்க பேசும். நீ வெற்றி பெற போகிற நாள் வெகு சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வரதான் போகுது. இத்தனை நாளாக உன்னை விமர்சித்த மனிதர்கள் இப்போது நீ வெற்றி அடைஞ்ச பிறகு, வாழ்க்கையில் ஜெயித்த பிறகு, நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு உன் கதையை அடுத்தவங்களுக்கு சொல்லி வாழ்ந்தா உன்னை போல வாழணும்னு உன்னையே உதாரணமாக காட்டுவாங்க என் செல்லமே. வெற்றி எப்போதும் பேசாது, ஆனால் அடுத்தவங்களை பேச வைக்கும். நீ பெரும் வெற்றியும் உன்னை பற்றி 4 பேரை நல்ல விதமாக பேச வைக்கும். எல்லாரும் எப்போதுமே உனக்கானவர்களாக, நல்லவர்களாக, உனக்கு நல்லது நினைப்பவர்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. நல்லா உன்கிட்ட உயிருக்கு உயிராக பேசுகிறவங்களும் பழகிறவங்களும் திடீர்னு அந்நியமாக மாறிடுவாங்க. யாருனே தெரியாதவங்களும் உனக்கு பிடிக்காதவங்களும் உனக்கு சரியாக பழக்கம் இல்லாதவர்களும் திடீர்னு உனக்கு வந்து உதவுவர்களாக கூட மாறலாம். எல்லாமே நீ வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய பாடம்தான். உன்னை நோக்கி வருகிறவங்கள வாழ்த்தி சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு உன்னை விட்டுட்டு போகிறவங்கள நீயும் கடந்து போக பழகிக்கோ. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக வலிகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்க தான் செய்யும். அடுத்தவங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை நீ பார்க்க வேணாம். அதுக்கு பதிலாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டமும் வருத்தமும் இருக்குன்றத நீ புரிஞ்சுக்கிட்டாலே யார் மனசையும் காயப்படுத்த மாட்டாய் தானே. எந்த விதத்திலும் யாரையும் காயப்படுத்தாம நல்ல எண்ணங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துட்டு போ. ஏன்னா வாழ்க்கை இப்படியே இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் உடம்புல தெம்பு, பலம், இளமை எல்லாம் உனக்கு இருக்கும். காலம் மாறும்போது எல்லாமே மாறி போகும். 40 வயசு வரைக்கும் நீ சொல்கிறத உடம்பு கேட்கும், நீ செய்கிறதையெல்லாம் உன் உடம்பு தாங்கிக்கும். ஆனால் 40 வயசுக்கு மேலே உடம்பு அது இஷ்டத்துக்கு தான் உன்னை ஆட்டி படைக்கும். உடம்பு சொல்கிறத நீ கேட்க வேண்டியதாக உடம்பு மாறிடும். ஆரோக்கியம், சூழ்நிலை எல்லாமே மாறி போகும். 50 வயசுக்கு மேலே உன் பிள்ளைகள் சொல்கிறதை நீ கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது அதையும் ஏற்றுக்க தயாராரு. 60 வயசுக்கு மேலே பேரன் பேத்திகள் காலு கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது போலவும்
அவங்க சொல்கிறதையெல்லாம் நீ கேட்டு நடப்பது போலவும் கூட சூழ்நிலைகள் உருவாகலாம். ஏன்னா பேரன் பேத்திகள் தானே அப்புறம் உனக்கு உலகமாக மாறிடுவாங்க 60 வயசுக்கு மேலே. அதனால் ஒவ்வொரு வயசுக்குள்ளேயும் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நீ வச்சுக்கோ என் செல்லமே. பூமி தாய் கொடுத்த இந்த உடலை திரும்ப பூமிக்கே கொடுத்துட்டு தானே எல்லாரும் ஆன்மாவாக திரியிறாங்க. உடல் எல்லாமே மண்ணுக்கு சொந்தமானது தான். வட்டியும் முதலுமா சேர்த்து உடம்பு திரும்ப மண்ணுக்கே கொடுக்கணுன்றதை இந்த உலகத்தில் பல பேர் மறந்துட்டு தான் நான் பெரியவன், நீ பெருசு, எனக்கு சொத்து தான் பெருசுன்னு எல்லா கணக்கையும் போட்டு தப்பாக தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. யாரை மிதித்து மேலே ஏறலாம், யாரை கீழே தள்ளி விட்டு நம்ம மேலே ஏறி ஜெயிச்சு நிற்கலாம்னு தப்பு கணக்கு போடும் மனிதர்கள் இந்த உலகத்தை ஆளவும் முடியாது, இந்த உலகத்தை விட்டு போகாமல் இங்கேயே தங்கவும் முடியாதுங்கிற உண்மையை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அல்லவா? எப்போதுமே எல்லா சூழ்நிலைகளிலும் நீ ஒரே மாதிரி இருக்க முடியாது. சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல உன்னை நீயே செதுக்க கற்றுக்கோ. மனசில் பட்டதையெல்லாம் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தீன்னா இந்த உலகம் உனக்கு கெட்டவன்னு சொல்லும். உனக்கு ஒன்றுமே தெரியல, நீ எதுக்கும் லாயக்கில்லைன்னு கூட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. மறைச்சு மறைச்சு பேசுகிறவங்க தான் இந்த உலகத்தில் நல்லவங்கன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல எதை பேசணும், எதை பேசக்கூடாதுன்ற பக்குவத்தை நீ கற்றுக்கோ. உன்னை நீயே செதுக்கும் போது இந்த உலகம் நிச்சயமாக உன்னை மதிக்கும். அடுத்தவங்க கிட்ட அன்பாக பாசமாக பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுகிற. உன்னுடைய அன்பை நீ முழுவதுமாக அவங்கக்கிட்ட காட்டுறது இல்லை தானே. ஆனால் கோபம் வந்தால் மட்டும் மனசில் உள்ளதையெல்லாம் அப்படியே அள்ளி தெளிச்சிடுற. எப்போவுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, சிந்திச்சு பேசும் சொற்கள் தான் சாயத்தோடு இருக்கும். சில விஷயங்களை மறைச்சதாக இருக்கும். சிதறி விழுகும் சொற்களில் காயம் மட்டுமே மிஞ்சும் என் செல்லமே. யார் மனசையும் காயப்படுத்தாம சாயம் பூசிய வார்த்தைகளை மேலோட்டமாக மேலாக்க பேச கற்றுக்கோ. எவ்வளவு கோபம் வந்தாலும், யார் உனக்கு எவ்வளவு எரிச்சலை உண்டாக்கினாலும் வார்த்தைகளை விட்டு விடாதே கோபப்பட்டு. ஏன்னா நீ கோபப்பட்டு பேசுகிற வார்த்தைகள் அடுத்தவங்க மனசில் வலியை உண்டாக்கிடுச்சுன்னா அப்புறம் அதை சரி செய்ய முடியாது. நீ எத்தனை முறை போய் மன்னிப்பு கேட்டாலும் அவங்க மனசில் இருக்க காயம் ஆறாது என் செல்லமே. அதனால தான் எதுக்கும் கோவப்படாத, அவசரப்படாத, பொறுமையாக இருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ நல்லதை பேசினாலும் நயமாக பேசினாலும் உனக்கு மதிப்பு கிடைக்காததுக்கு காரணம் நீ பெருசாக சம்பாதிக்கிற, வாழ்க்கையில் உயரலைங்கிறது தான். காசு இல்லாதவன் சொல்கிறத இந்த உலகம் காதில் கேட்கறது கிடையாது. பணம் இல்லாதவனை தெருநாய் கூட பார்த்துச்சுன்னா குறைக்கிறத நீ பார்த்துருக்க தானே. குப்பை அள்ளுறவங்களும் காசு இல்லாதவங்களும் வறுமையில் வாழ்கிறவங்களும் தெருவில் போனாங்க, கிழிஞ்ச சட்டையோடு போனாங்கன்னா அவங்கள தெருநாய் கூட பார்த்து கத்த தான் செய்யுது. இதுவே வசதியுள்ளவன் நல்லா நடந்து போகும்போது தெருநாய்கள் அமைதியாக வேடிக்கை பார்ப்பதை போல தான் இந்த உலகமும். கையில் காசு பணம் நோட்டு இருந்தால் சொந்தம் பந்தம்னு சொல்லிக்கிட்டு தேடி வரக்கூடிய உலகமாக இது இருக்குது என் செல்லமே. இப்போ உன்னை எல்லாரும் தவிர்க்கிறாங்களேன்னு சொல்லி வருத்தப்படாத. உன்னை தவிர்க்கலை, உன்னை தவற விடுறாங்க. அதிர்ஷ்டசாலியான உன் வாழ்க்கையை நான் உயர்த்தும் போது, உன் நிலைமை உயரும் போது அவங்க தான் செஞ்ச தவறை புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக காலம் எல்லாத்தையும் மாற்றும். நீ என்னதான் நல்ல பிள்ளையாகவே இருந்தாலும் இந்த உலகம் உன்னை நல்லவன்னு சொல்லாது. அதனால் உனக்கு என்ன தோணுதோ அதை சரியாக செஞ்சுட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் எந்த விடுமுறையும் இல்லாமல் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு நிம்மதியையும் நல்ல ஓய்வையும் கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன்னை சுற்றி இருக்க உறவுகள், ஆணோ பெண்ணோ, கணவனோ மனைவியோ, அவங்களை அன்பாகவும் மரியாதையாகவும் நடத்து. நீ அவங்கக்கிட்ட அன்பை காட்டுறதை பார்த்துட்டு மற்ற உறவுகள் உன்னை குறை சொன்னாலும் விலகி போனாலும் நீ அதுக்காக கவலைப்படாத. ஒரு குடும்பத்தில் வாழ்க்கையின் இறுதி வரை கூட வரப்போகிறது கணவன் மனைவி தானே. இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டினா கடைசி காலத்தில் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்றைக்கி நீ என்ன விதையை போடுறியோ அதைத்தான் அறுவடை செய்வாய். இன்றைக்கி நீ உன் துணையை சரியாக பார்த்துக்காம உன் குடும்பத்தில் உள்ளவங்களை மதிக்காமல் அலட்சியம் செஞ்சுட்டு நாளைக்கு அவங்க உன்னை நல்லபடியாக பார்த்துக்கணும், வயசான காலத்தில் உன்னை உட்கார வச்சு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நினச்சினா அது எப்படி நடக்கும்? அரளி விதையை மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டு அதில் மல்லிகைப்பூ மலரும்னா எதிர்பார்க்க முடியாது தானே. அரளி விதையை போட்டால் அரளிப்பூ தான் வரும். அதே போல தான் நீ நிலமோ மனசோ நல்லதையே விதையாக போடு, நல்ல செயல்களையே செய்ய. அதுக்குரிய நற்பலன்
நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும், யார் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தாலும் அவங்கள மறந்துடு. உன்னை குறை சொன்ன மனிதர்களை மன்னிச்சிடு. உனக்கு துரோகம் செய்தவர்களை விட்டு ஒதுங்கிப்போ. உன்னை காயப்படுத்தியவர்களை எல்லாம் நீ கடந்து சென்று விடு என் செல்லமே. இந்த உலகத்தில் மன அமைதியை விட விலை மதிப்பானது எதுவுமே இல்லை. உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ நல்ல பிள்ளையாக இருந்தா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் நீ நல்லா வசதியாக இருந்தா இந்த உலகமே உன்னை தலையில் தூக்கி வச்சு உனக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கும். அதனால் அடுத்தவங்க கொடுக்குற மதிப்பையும் மரியாதையும் ஒரு பொருட்டாக நினைக்காம உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ மனசாட்சியோடு வாழ்ந்துட்டு போ.